இமயமலை. இந்த பேரை கேட்டாலே ஒரு பிரமிப்பு வருதில்லையா? ரிஷிகளும் முனிவர்களும் வாழ்ந்த அந்த புனித பூமி. பனி மூடுன அந்த மலைகளுக்குள்ள இன்னும் எத்தனை ரகசியங்கள் புதைஞ்சிருக்கோ. வாங்க, நாம இன்னைக்கு பத்ரிநாத்தோட குளிர்கால ரகசியம் பத்தியும் அங்க இருக்கிற ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் பத்தியும் விரிவா பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் கடுமையான பனிப்பொழிவு காரணமா பத்ரிநாத் கோயில் 6 மாசத்துக்கு மூடப்படும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்போ நாம வணங்குற அந்த பத்ரி நாராயணன் எங்க போறார்? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த பயணத்தோட ஆரம்ப புள்ளி. அந்த கேள்விக்கான பதில் இமயமலையோட நுழைவு வாயில்ல இருக்கிற திருப்பிரதி அப்படிங்கிற திவ்ய தேசத்துல இருக்கு. இன்னைக்கு நாம அந்த இடத்த ஜோஷிமட்னு சொல்றோம். இது சும்மா ஒரு ஊர் கிடையாதுங்க. பல மர்மங்கள் உறைஞ்சு போயிருக்கிற ஒரு ஆன்மீக மையம். பாருங்க, ஜோஷிமட்டுங்கிறத பத்ரிநாத் யாத்திரைக்கான ஒரு தொடக்க புள்ளி மட்டும் இல்ல. இதுதான் ஆதிசங்கரர் ஞானம் அடைஞ்ச அந்த புனிதமான இடம். அது மட்டுமா, உலகத்தோட எதிர்காலத்தை பத்தி சொல்ற ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தையும் இந்த இடம் தனக்குள்ள வச்சிருக்கு. சரி, வாங்க இந்த இடத்தோட முதல் ரகசியத்தை தெரிஞ்சுக்குவோம். முதல்ல இந்த ஜோஷிமட்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அது தெரிஞ்சாலே இந்த இடத்தோட மகிமை நமக்கு பாதி புரிஞ்சிடும். ஜோஷிமட்டுங்கிறது உண்மையில ஜோதிர்மட் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான். அதுக்கு நேரடியான அர்த்தம் என்ன தெரியுமா? ஞான ஒளி வீசும் மடம். பாருங்க, அந்த பேர்லயே இருக்கு அதோட சக்தி. இதோட வரலாற்று முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம ஆதிசங்கரர் இந்தியா முழுக்க 4 பெரிய மடங்களை ஸ்தாபனம் பண்ணாரு இல்லையா? அதுல அவர் முதலா ஆரம்பிச்ச மடம் இதுதாங்க. இதுவே போதும் இதோட பெருமையை சொல்ல. அது மட்டும் இல்ல, இந்த புனிதமான ஊர் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6000 அடி உயரத்துல அந்த பிரம்மாண்டமான இமயமலைக்கு நடுவுல இருக்கு. அந்த சூழலே ஒரு தனி அனுபவம்தான். சரி, இப்ப அடுத்த மர்மத்துக்குள்ள போலாமா? இங்க வரலாற்றோட ஒரு உயிருள்ள சாட்சி ஒன்னு இருக்கு. ஒரு மரம். ஆனா அது சாதாரண மரம் இல்ல. அதுதான் அந்த பழமையான கற்பக விருட்சம். இந்த மரம், யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2500 வருஷம் பழமையானது. இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தவம் செஞ்சுதான் ஆதிசங்கரர் ஞானம் அடைஞ்சார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த சௌந்தரிய லஹரிய அவர் எழுதினதும் இங்கதான். ஆனா இதுல இருக்கிற ஆச்சரியம் என்னன்னா, இந்த மரத்துல இலையே உதிராதான், எப்பவும் பச்சை பசேல்னு இருக்கும். என்ன ஒரு மர்மம் பாருங்க. இப்போ நாம ஜோஷிமட்டோட ரொம்பவே ஆச்சரியமான, சொல்ல போனா கொஞ்சம் திகைப்பூட்டுற ஒரு கதைக்குள்ள நுழைய போறோம். இங்க இருக்கிற நரசிம்மர் கோயிலுக்கும் ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஜோஷிமத்தோட முக்கியமான கோயில் இந்த நரசிம்மர் கோயில் தான். ஆனா அங்க இருக்கிற மூலவர் சிலைக்குள்ள ரொம்ப ஆழமான, நம்மள கொஞ்சம் கலங்க வைக்கிற ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அங்க இருக்கிற மக்கள் என்ன நம்புறாங்கன்னா, நரசிம்மர் சிலையோட இடது கை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா மெலிஞ்சுக்கிட்டே வருதாம். இப்ப அது ஒரு தலைமுடி அளவுக்கு மெலிசா ஆகிடுச்சுன்னு சொல்றாங்க. இது சும்மா நடக்கிற விஷயம் இல்ல. இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தோட ஆரம்பம்னு நம்புறாங்க. இந்த தீர்க்க தரிசனம் 4 கட்டமா நடக்கும்னு சொல்லப்படுது. முதல்ல அந்த மெலிஞ்சுக்கிட்டே வர்ற நரசிம்மரோட கை உடைஞ்சு விழும். அடுத்ததா பத்ரிநாத் போற வழியில ஜெய் விஜயன்னு 2 மலைகள் இருக்கு. அந்த 2 மலையும் ஒன்னா சேர்ந்து பத்ரிநாத் போற பாதைய மொத்தமா மூடிடுமா. அதுக்கப்புறம் என்னாகும்? பத்ரிநாத் தரிசனம் பவிஷ்ய பத்ரின்னு ஒரு புது இடத்துக்கு மாறிடும். இத கேட்கும்போதே உடம்பெல்லாம் சிலிர்க்குது இல்லையா? சரி, இப்போ வாங்க நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். நம்ம முதல் கேள்வி என்ன? இவ்ளோ ரகசியங்களை வச்சிருக்கிற இந்த ஜோஷிமட் எப்படி பத்ரிநாத் பெருமாளோட குளிர்கால வீடா இருக்கு? அத பத்தி இப்ப பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாசத்திலிருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் பத்ரிநாத் கோயில்ல பயங்கரமான பனிப்பொழிவு இருக்கும். கோயில் மொத்தமா பனியால மூடிடும். அந்த சமயத்துல அங்க யாருமே போக முடியாது. அதனால பூஜைகளை தொடர்ந்து நடத்த ஒரு மாற்று ஏற்பாடு வேணும் இல்லையா? இந்த அட்டவணையை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். 6 மாசம், அதாவது கோடை காலத்துல பத்ரிநாத்ல தரிசனம். அடுத்த 6 மாசம் குளிர்காலத்துல ஜோஷிமட்ல தரிசனம். ஆக கடவுளோட தரிசனம் பக்தர்களுக்கு வருஷம் முழுக்க கிடைச்சுக்கிட்டே இருக்கு. குளிர்காலம் ஆரம்பிச்சதும் என்ன பண்ணுவாங்கன்னா, பத்ரிநாத்தோட உற்சவர் சிலைய, அதாவது உத்தரவர் சிலைய ஊர்வலமா ஜோஷிமட்ல இருக்கிற நரசிம்மர் கோயிலுக்கு கொண்டு வந்துருவாங்க. பத்ரிநாத்ல என்னென்ன பூஜைகள் சடங்குகள் எல்லாம் நடக்குமோ அது எல்லாமே அடுத்த 6 மாசத்துக்கு இங்கேதான் நடக்கும். அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, குளிர்காலத்துல பனி காரணமா பத்ரிநாத் போக முடியலையேன்னு வருத்தப்படுற பக்தர்கள் ஜோஷிமட்டுக்கு வந்து சுவாமி கும்பிட்டா போதும். பத்ரிநாத்ல கும்பிட்ட அதே புண்ணியம், அதே பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அப்போ ஜோஷிமட்டுங்கிறது சும்மா ஒரு குளிர்காலத்துக்கான இடம் மட்டும் இல்ல. அதுல ஞானம் இருக்கு, வரலாறு இருக்கு, ஒரு பெரிய தீர்க்க தரிசனமும் கலந்திருக்கு. ஒருவேளை அந்த தீர்க்க தரிசனம் நிஜமாகிடுச்சுன்னா, நாம தான் பத்ரிநாத்தை இப்போ இருக்கிற மாதிரி பார்க்கிற கடைசி தலைமுறையா இருப்போமா? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இல்லையா?